உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் சுமார் 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். 83,462 சதுர அடியிலான பிரம்மாண்ட அரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கீழக்கரையில் திறக்கப்பட்டுள்ள ஏறு தழுவுதல் அரங்கில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. 5000 பேர் காணும் வசதியுடன் கேலரி அமைப்பு. திமுக அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் முக்கியமான 3 சின்னங்கள் மதுரையில் அமைப்பு. மதுரை கீழக்கரை ஏறு தழுவுதல் அரங்கத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சாதி மத வேறுபாடுகளை மறந்து தமிழர் என்ற உணர்வோடு அனைவரும் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னெடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புவது, சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இதுபோன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும், காளையர்கள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும். தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம். நாளை இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நாளை ஆலோசனை. சென்னை கடற்கரை சாலையில் மெரினா அருகே குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பு, மாணவிகளின் கலை நிகழ்ச்சி ஒத்திகை நிகழ்ச்சி. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சியினர் அறிவிப்பு. காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல். தைப்பூசம், குடியரசு தினம், வார இறுதி நாட்கள் உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக கூடுதல் பேருந்துகள் இயக்கம். சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு இன்றும் நாளையும் 580 சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முடிவு. இன்று இரவு முதல் கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு தடை. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு ஏற்றாற்போல அரசு செயல்பட முடியாது எனவும் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. வெள்ள நிவாரணம் பெறாமல் விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தால் நிவாரணம் வழங்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு தகவல். அயோத்தி ராமர் கோவில் விழாவை தரக்குறைவாக விமர்சித்த பொள்ளாச்சி திமுக பிரமுகரின் வீட்டை பாஜகவினர் முற்றுகையிட்ட விவகாரம். போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். திருச்சி திருவானைக்காவல் கைலாச மண்டபம் பகுதியில் ரவுடி மண்டவெட்டி மாதவன் என்பவர் தலை துண்டித்து கொலை. மண்ணச்சநல்லூரைச் சேர்ந்த ரவுடி மாதவன் மீது பல்வேறு கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி வீட்டில் துணை ராணுவ படை பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை சோதனை. கடந்த முறை சோதனையிட வந்த அதிகாரிகள் தாக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் வருகை. பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகனும் மருமகளும் பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படும் விவகாரம். மருமகளின் பெற்றோரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியதாக தகவல். அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை தேவையான தண்ணீர் இருப்பு உள்ளதால் கோடை காலத்தில் சென்னையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது. சென்னையில் அமைச்சர் KN நேரு பேட்டி. மழை பெஞ்சு வெள்ளம் புடிஞ்சிருக்குது, தண்ணி தட்டுப்பாடு எங்க வரப்போகுது? ஏங்க எல்லா இடத்துலையும் சென்னையெல்லாம் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை வரை தண்ணீர் எல்லாம் இருப்பு இருக்கிறது. அதெல்லாம் பயப்பட வேண்டியது. மற்ற இடங்களிலும் தண்ணீர் எல்லாம் இருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் தை தேரோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். பழனி முருகன் கோயிலுக்கு 75 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய 3வது மின் இழுவை ரயில் சேவை தொடக்கம். சோதனை ஓட்டம் நிறைவடைந்த நிலையில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது.
கேலோ இந்தியா போட்டியில் ஒரே நாளில் தமிழக அணிக்கு 6 தங்கப்பதக்கம், 12 தங்கப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தமிழகம் 2வது இடம். கேலோ இந்தியா போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழக வீரர் ஷரனுக்கு தங்கப்பதக்கம். 110 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றார் விஷ்ணு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்